மக்கள் அனைவருக்கும் வணக்கம். போன வாரத்துல ஜிடி நாயுடு அவங்களோட பேர்ல ஒரு பாலம் திறந்து வச்சாங்க. அதை முதலமைச்சர் அவங்களும் திறந்து வச்சாங்க. எதிர்க்கட்சி சார்புல வேலுமணி அவங்களும் திறந்து வச்சாங்க. ஒரு 2 தடவை அந்த பாலம் வந்து இனாகரேஷன் ஆயிடுச்சு. ஸோ வந்து 2 பேர் அவரோட ஆட்சி காலத்திலேயே அது ஈக்குவலா ஒரு பங்கு இருக்கு. ஆரம்ப காலத்துல அவங்க ஆட்சியில ஒரு அறிக்கை போட்டாங்க. இவங்க அதை முடிச்சு வச்சாங்க. 2 பேருக்கும் அந்த வாழ்த்துக்கள். ஸோ வந்து ஒரே ஆட்சியில ஆரம்பிச்சு ஒரே ஆட்சியில முடியல. அதை நம்ம ஓரம் கட்டி வைப்போம். அதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஜியோ ஒன்று பாஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய தெருக்களோட பேர், காலனியில் இருக்கக்கூடிய ஜாதிகளோட பேர்லாம் வந்து இருக்குன்னு அப்படின்னா அதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜியோ ஒன்று போட்டாங்க. அதில் தான் நான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணேன். அதுதான் உங்ககிட்ட பதிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். அது என்ன அப்படின்னா, அந்த ஜியோல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஜியோல வந்து ஜாதி பேர் ரிமூவ் பண்ணணும். அதுக்கு வந்து இந்த மாதிரி சஜஷன்லாம் கொடுத்து வச்சிருந்தாங்க. ஆனா இதுல 2வது அதுக்கு அடுத்த நாளே ஒரு ஜியோ ஒன்று பாஸ் பண்ணியிருந்தாங்க. அது எத்தனை பேர் கவனிச்சிங்க, எத்தனை மீடியாக்கள் வந்து இதை பத்தி பேசினாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. சப்போஸ் இந்த மாதிரி ஒரு பிடிஓ ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் இருப்பாங்க. அவங்க வந்து இந்த தெருக்கள் பேர்லயோ இல்லைன்னா வந்து ஊர்ல இருக்குன்னா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பேர்கள் வந்து உங்க உங்க ஊர்ல உங்க தெருவுல வந்து ஒரு ஜாதி பேர் இருக்கு, அதை நாங்க ரிமூவ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கணுமா. சப்போஸ் எங்களுக்கு அந்த ஜாதி பேர் இருக்கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த பேரை மாத்த மாட்டாங்களாம். அந்த தெருவுல இப்போ வந்து ஒரு 100 பேர் இருக்காங்க, ஒரு 80 பேர் வந்து இல்லைங்க எங்களுக்கு அந்த பேரை வந்து மாத்துங்க அப்படின்னு சொல்லி அப்ஜெக்ஷன் பண்ணாங்க அப்படின்னா அந்த பேரை வந்து மாத்தலாமா. அந்த மாதிரி தான் ஒரு ஜியோ ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுல எத்தனை பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் வந்து எத்தனை சென்னை மாநகராட்சினா அதுல இருக்கக்கூடிய ஆஃபீஸர் வந்து எத்தனை தெருக்குள்ள இருக்கக்கூடிய இப்ப வன்னியர் தெருன்னு இருக்கு, கவுண்டர் தெருன்னு இருக்கு, நாயர் ஸ்ட்ரீட் இருக்கு சென்னையிலேயே. அந்த மாதிரி எத்தனை தெருக்குள்ள இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த போய் அவங்க கருத்து கணிப்பை கேட்பாங்க. கேட்டு அக்டோபர் 23 ஃபைனல் டேட் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள எத்தனை தெருக்கள் வந்து மாத்துவாங்க அப்படின்றது கொஞ்சம் டவுட்டான விஷயம் தான். மேபி சென்னையில வந்து ஒரு 3400 தெருக்கள் வந்து இருக்கு, ஜாதி பேரோட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சென்னை மாநகராட்சியினுடைய துணை மேயர் வந்து சொல்றாரு. அப்போ ஒரு 100 பேர் மாத்திட்டா கூட இது வந்து எலெக்ஷன் டயத்துல வரும்னா பாருங்க, நாங்க வந்து சென்னையிலேயே வந்து ஒரு 100 இத்தனை தெருக்கள் வந்து மாத்திருக்கோம், எத்தனை திட்டங்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை திட்டங்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாதுரை அப்படின்றவர் வந்து நியூஸ் நியூஸ் விவாதத்துல வந்து சொல்லியிருந்தாரு. உங்க ஆட்சியில் எத்தனை திட்டங்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா இத்தனை திட்டங்கள் வந்திருக்கு, எத்தனை சொல்லி கேட்டா இத்தனை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி நாங்க இத்தனை தெருக்களோட ஜாதி பேர் வந்து மாத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு 2026 எலெக்ஷன்ல வந்து இந்த ஜாதி பார்க்காதவங்க ஒரு ஓட்டு இருப்பாங்கல்ல, அவங்களை கவர் பண்றதுக்கு ஒரு விஷயமா செய்யறாங்களோ என்னமோ. ஜிடி நாயுடு பாலம்னு சொல்லி வச்சிருந்தாங்க. அதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த டி நகர்ல இருக்கக்கூடிய கோபதி நாராயண் ரோடு வந்து பேர் வந்து மாத்திருந்தாங்க. ஜிஎன்சிடி ரோடு வந்து மாத்திருந்தாங்க. ஜிஎன்சிடி வந்து கோபதி நாராயணன் ரோட வந்து மாத்திருந்தாங்க. இதுக்கு வந்து தங்கம் தென்னரசு அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜிடி நாயுடு பாலம் வச்சாதான் அவரோட பேரோட முழு இன்வென்ஷன்ஸும் வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி இங்க நீங்க நடைமுறை பண்ண மாதிரியே ஜிடி நாயுடு பாலத்தை வந்து கோபால்சாமி துரைசாமி பாலம் அப்படின்னு சொல்லி கூட வச்சிருக்கலாம். அப்படின்னா கூட கோபால்சாமி துரைசாமி அப்படின்னு சொல்லி கூகுள்ல போட்டா அவரு தான் வரப்போறாரு. ஜிடி நாயுடு போட்டாலும் அவர் தான் வரப்போறாரு. இது வந்து நான் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சேன். இதை பத்தி உங்ககிட்ட ஒரு பேசலாம்னு சொல்லி நினைச்சேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல நம்ம ஒரு ஆக்கப்பூர்வமான விவாதமே பண்ணுவோமே. கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க உங்களோட கருத்து என்ன அப்படின்றத நானும் தெரிஞ்சுக்கிறேன். இன்னொரு வீடியோல பார்ப்போம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.